வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சூப்பு. நம்ம எவ்வளவோ சூப் சாப்பிட்ருப்போம். இந்த முருங்கைக்கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் இருக்க நன்மைகள் என்னன்றதை நான் நடுவில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 6 சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மல்லி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நம்ம இதை தட்டியெல்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும் போதே அந்த மல்லியோட வாசனை, அந்த வெங்காயத்தோட வாசனைலாம் ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை இதை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை ரொம்ப இலையை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி காம்போடு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காம்புலையுமே நிறைய சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி காம்போடு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு எடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திறந்து வச்சே ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், நிறைய அயர்ன் எல்லாமே இருக்குது, மினரல்ஸ். முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. நம்ம முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த சூப்பை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெறும் வயிற்றில் இந்த சூப்பை எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு பயன் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பெண்கள் இந்த சூப்பை அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வயிறு வலி, அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும். அடிக்கடி இந்த சூப் நீங்கள் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே இதில் கலந்துட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வேறு இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்போ சூப் நல்லா இருக்காது. அதனால் அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஒரு 2 வாட்டி கூட நம்ம இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே இதில் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஏன் வடிகட்டுறோன்னா, இப்போ நிறைய பேர் சூப் இந்த முருங்கைக்கீரை அப்படியே இலையோடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களாம் அந்த இலையை சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி கொடுக்கும்போது அந்த சத்து முழுமையாகவே நமக்கு உள்ளே போயிடும் பசங்களுக்கு. அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். இப்போ சூப் ஆறிட்டுருக்கோம். அதனால் நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம குடிக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நமக்கு தேவையான அளவு போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.